இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீ என் கூட வந்தது ஐஸ்வர்யா கூட வந்த மாதிரியே இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய், நீ சொன்ன மாதிரியே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாதாம் பருப்பு மாதிரி சூப்பரா இருக்குன்னு சொன்னானுங்க. பாதாம் பருப்பா? தெரியாதா? தெரியாதே. இதோ அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஆமா, நிஜமா டேஸ்டியா தான் இருக்கு. உண்மைதானே? ராத்திரி நேரத்துல நீ ஞாபகம் வரும்போது இததான் திம்ப. ஏய் பப்ளு, நான் பாதாம் பருப்பு மாதிரி இருக்க மாட்டேன்டா. அப்புறம் வேற எப்படி இருப்ப? 36 24 36 தெரியுமா? அது என் ஃப்ரெண்ட் வீட்டு போன் நம்பர் இல்லையா? ஏய் ஃபூல், இது வீட்டு போன் நம்பர் இல்லடா. என்ன மாதிரி அழகான பொண்ணுங்களோட மெஷர்மென்ட்ஸ். எதுக்கு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, எங்க பக்கத்துல ஆன்ட்டி இருக்கே, அது எங்க குரூப்ஸ்ல எல்லாரும் சிலிண்டர் தான் கூப்பிடுவோம். ஒன்ன மாதிரியே தான் ஆன்ட்டி கூட 36 24 36ன்னு சேஞ்ச் ரெக்கார்ட் போட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா நான் அழகா இல்லையா? ஓகே ஓகே, அழகா தான் இருக்க. ஆனா மெஷர்மென்ட் தான் உனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. பப்ளு, நீ எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா லவ்லியா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுற. அதுக்குதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. ஓகே ஓகே, நீ ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதானே? ஒரே நிமிஷம். ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கா? அவங்கிட்ட ஒண்ணுதான் இருக்கா. ஒண்ணு மாதிரி பொண்ணுங்களுக்கு ராத்திரில ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பழக்கம் தானே, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஏய், அது நான் எக்ஸ்ட்ரா பண்ணதுடா. அதனாலதான் சாப்பிடுறேன். ஏய் குடு. ஏய் பப்ளு சொல்றல. ஏய் குடு. போடா. ஏய், என்னடா அப்படி பாக்குற பப்ளு? இல்ல சரு, காலம் பூரா இப்படியே ஹாப்பியா உன் கூடவே சேர்ந்து வாழணும் போல இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கு? ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குடா. நான் தனியா வரும்போதெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் சரு. ஏய், லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப முக்கியம்டா. அதுவும் வாழ்க்கை பூரா நீடிக்கணும்னா முதல்ல உன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கணும். அத பத்திலாம் யோசிக்கிற வயசுல எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒண்ணுதான். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கண்ணுல பட்டா இம்மிடியா லவ் பண்ணேன்னு சொல்லிடுவேன். சமாதானம் சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிப்பேன். ஒத்துக்காம போயிட்டானா அது அவளோட தலையெழுத்து. வீணா போனவனே கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறா. முதல்ல உன் கெட்டப்ப மாத்தணும், உன் பிஹேவியரும் மாறணும். புரிஞ்சிடுச்சு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நாளையில இருந்து இந்த பப்ளு பாபியா மாற போறா. பாய் பாய் சரு. பாய் பாய் பப்ளு. ஏய் அனிதா, எப்படி இருக்க? யார் நீ? நான் தான் அனிதா. பப்ளு. பப்ளு, நீ ஆச்சரியமா இருக்கு. உன் சைக்கிள்ல வரணும் போல இருக்குடா. உனக்கு அந்த சீன்லாம் இல்ல, எனக்கு ஆல்ரெடி எங்க. சரு, நான் தான் பப்ளு. பப்ளு, நீயா? மைண்ட் ப்ளோயிங். நீனா அப்ப சொன்னல ஹேர் ஸ்டைல், பல்லு, கண்ணாடி இதெல்லாம் மாத்தினா சிம்பு மாதிரி இருப்பேன்னு. அதான் இப்படி கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப ஃபிகர் உசராவும்ல. பப்ளு, சிம்பு முன்னாடி கம்மின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கூட வெளியே வரியா? சரி பப்ளு, பாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன். நீ இங்க வெயிட் பண்ணு. சரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இன்னைக்கு யார் பர்த்டேன்னு சொல்லு. யாரு? ரஜினிகாந்த். இல்ல. தமன்னா பர்த்டே? இல்ல. ஓ, வேற யாருடா? நல்லா யோசி. நம்ம வீட்டு எதிர்க்க இருக்கே நாய்க்குட்டி பப்பி, அதோட பர்த்டே. கரெக்டா? நீ வேஸ்ட் சரு, உனக்கு நாலேஜே இல்ல. இன்னைக்கு பப்ளோட பர்த்டே. ஓ, now I remember. இந்த மொக்க பையனுக்கு சியா ஃபிகர் தேவையா மச்சான்? என்னடா சரு, சைக்கிளை நீ எடுத்துட்டு போ. இந்த ராஸ்கலுங்க நான் ஒரு கை பார்த்துட்டு வரேன். பப்ளு, ஃப்ரீயா விடு. நீ போய் ரெஸ்டாரண்ட்ல உட்காரு. Just leave it, பப்ளு. ஏய்
பப்ளு வெள்ள நினைச்சா விளையாட்டா டே இந்த மொக்க மண்டியில புடிடா அவன பெரிய புடிங்க நினைச்சிட்டானா வெட்டி போட்டுருவேன் பப்ளு என்னாச்சு கூல் உனக்கு தெரியாது சரு கோவா பொண்ணு என்ன பண்ண அவன் மூஞ்சிக்கு பதிலா கண்ணாடி உடைச்சிட்டு வந்துட்டான் எதுக்கு அந்த மாதிரி செஞ்சா உன்ன அந்த மாதிரி அவங்க பேசினது என்னால தாங்க முடியல அவங்க உன்னை ஏதாவது பண்ணிட்டா உனக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல சரு பப்ளு இந்த சிட்டில இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படின்னா ஒண்ணு பண்ணு போய் அவனுக்கு கிட்ட கண்டுபிடி திட்டி வாங்கிக்கோ மூஞ்ச பாரு அந்த பொசிஷன்ல சிம்பு இருந்தாலும் என்ன மாதிரி தான் பண்ணிருப்பாரு போதும் போதும் அடங்கு சரி பப்ளு முதல்ல கேக் கட் பண்ணு கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே ஹே பப்ளு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுல அனாவசியமா ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு இது வெறும் ஜோக் இல்ல சீரியஸ் நீ எதுவும் நான் சொல்ல மாட்டேல்ல ஏன்னா அப்படி சொல்ற எனக்கு உன்னை தவிர ஃப்ரெண்ட்ஸ்னு வேற யாரும் இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தானே அது ஹே பப்ளு நீ மனசுல எதையும் மறைச்சு வச்சுக்காம வெளிப்படையா பேசுறவன் தானே கேப்போ பரவாயில்ல சொல்லு சொல்லு சரு அது சொல்லு பப்ளு லேட் பண்ணாம சொல்லுடா சொல்லு ஐ லவ் யூ சிரிக்காத நிஜமாதான் சொல்றேன் ஐ லவ் யூ உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் Are you serious? Yes, I am serious. இன்னொரு வாட்டி என் கண்ணுல பட்டு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. Get out from here. சரு சரு என்ன புரிஞ்சுக்கோ என் மனசுல பட்டதான் சொன்னேன் ஏன் இப்படி பேசாம போற இப்ப இருந்தாலும் பரவாயில்ல 10 வருஷம் கழிச்சாது நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் என் வயசு சின்னதா இருக்குன்னு நினைக்கிறல ஏன் சச்சின் கல்யாணம் பண்ணிக்கலையா அபிஷேக் பச்சன் பண்ணிக்கலையா நீ நல்ல பொண்ணுதான் என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கும் திமிரு சைல்ட்ஹுட் குழந்தை பருவம் அது நமக்கு கடவுள் கொடுத்த அருமையான வரம் குழந்தை பருவங்கிறது பாவாடை இந்த அவசரம் போட்டுக்கிட்டு தெரிகிற காலம் இந்த பருவத்தை பத்தி உங்க மனசுல என்ன தோணுதோ அதை ஒரு சின்ன கட்டுரையா எழுதுங்க ஓகே தென் ஸ்டாப் பாவாடை சட்டை போட்ட காலமா சரு பாவாடை சட்டை போட்ட பொண்ணுங்களை நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் சரு நீ ஃப்ராக்கோட சாரியில ரொம்ப அழகா இருக்க தெரியுமா தோல் உரிச்ச வாழைப்பழம் போல நல்லா வலுவலுன்னு வெள்ளையா இருக்க பாதாம் பருப்பு போல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரு ஒரு நாளே என் ஃப்ரெண்டு ஷேவிங் பண்ணிட்டு வந்தான் எதுக்குடான்னு கேட்டா சீக்கிரமா தாடியும் மீசியும் வளர்ந்தா பொண்ணுங்க நம்மள பாப்பாங்கன்னு சொன்னான் உடனே எங்க அப்பாவோட ஷேவிங் செட்டை எடுத்துட்டு போய் நான் ஷேவிங் பண்ண பிளட் வந்துடுச்சு அதை தெரிஞ்ச எங்க அப்பா இந்த வயசுல உனக்கு பொண்ணு கேட்கதானே அடி பின்னி எடுத்துட்டாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தினமும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவேன் நமக்கு பொண்ணு பிறந்தாலோ பையன் பிறந்தாலோ உனக்கு எந்த பேர் பிடிக்குமோ அந்த பேரே வைக்கலாம் உனக்கு எந்த மாதிரி வீடு பிடிக்குமோ அதே மாதிரி கட்டி தரேன் நம்ம பெட்ரூம ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி தரேன் சரு மந்த்லி ஒன்ஸ் நம்ம எங்க ஹாலிடேக்கு ஊருக்கு போலாம் சரு உனக்கு ஒரு புள்ள வேணா ஒரு புள்ள பெத்துக்கலாம் 10 புள்ள வேணா 10 புள்ளையும் பெத்துக்கலாம் என்ன சரு காமெடியா இருக்கா என்ன பண்றது உனக்கு அப்படிதான் இருக்கும் நான் மனப்பூர்வமான லவ் பண்ற சரு அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல இதை விட என் மனசை திறந்து சொல்றதுக்கு வேற வழி இல்ல ரியலி ஐ லவ் யூ சரு
சரு ப்ளீஸ் சரு என்ன புரிஞ்சுக்க சரு ரியலி ஐ லவ் யூ சரு ப்ளீஸ் சரு என்ன புரிஞ்சுக்க சரு ப்ளீஸ் சரு என்ன புரிஞ்சுக்க சரு நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் சரு ப்ளீஸ் நான் இவ்ளோ